எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. என் பேர் கார்த்திகா ஜெகதீஸ்வரன். நான் ஒரு ரோலர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் பிளேயர் அண்ட் MIMS ஸ்கீம் பெனிஃபிஷியரி. நான் 2023 ஏஷியன் கேம்ஸில் 3000 மீட்டர் ரீலில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஏஷியன் சாம்பியன்ஷிப்லேயும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் 36 நேஷனல் கேம்ஸ்லேயும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் எவ்ரி இயர் நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் காரணம் நம்ம தமிழக அரசும் SDATM தான். நான் இங்கே தான் நம்ம நேரு ஸ்டேடியமில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு தேவையான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அண்ணா. எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட இன்டர்நேஷ்னலும் சரி என்னோட நேஷ்னலும் சரி நான் நல்லா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி என்னால் மெடலும் அடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அண்ட் எங்களுக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னலும் சரி நேஷனலும் சரி மெடல் அடிச்சுட்டு வந்த உடனேயே எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் சரி எங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கும் சரி எங்களோட பெர்ஃபார்மன்ஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கும் சரி அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாடு படிப்பில் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை படிப்புக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான். ஸோ நம்மளுக்கு அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்துக்குமே ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற ஒரு கோட்டாவை அலாட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பெற்று 1250 பாயிண்ட்ஸில் எனக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு. டாக்டர் ஆகணுன்றது என்னோட கனவு. என்னோட கனவை நிறைவாக்குனது என்னோட ஸ்போர்ட்ஸ்க்கு துணையா இருந்தது உதய் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்டர்நேஷனலும் சரி நேஷனல்லையும் சரி மெடல் அடிச்சுட்டு வந்த உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்கீம்ஸ்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ MIMS மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீமில் இருக்கேன். அது ரொம்பவே எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ப்ளஸ் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு நீங்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குண்ணா, எப்படி அண்ணா உங்களால் இவ்வளோ பேருக்கு உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிச்சு? முன்னாடி ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொஞ்சம் டிலேவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டிலேங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டிலேவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் மெடல் ஜெயிச்சுட்டு வந்ததே மறந்துடுவாங்க. ப்ளஸ் அவங்க ஜெயிக்கும் போது அவங்க ஒரு தனி மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியோடு வரும்போது முதலமைச்சர் சொன்ன விஷயம் அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்தோடனே அவங்களுக்கான ஹை கேஷ் இன்சென்டிவ் உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் எங்களோட எஃபர்ட்டில் இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணி இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் எங்கிட்ட சொல்றது மற்ற ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கறது இல்லை, நாங்கெல்லாம் உங்கள் ஸ்டேட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு கூட சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்குறாங்கன்னு சொன்னோம். இதெல்லாமே நாங்கள் என்னதான் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாலும் போய் சாதிச்சுட்டு வர்றது நீங்கள் தான். அதற்கு நீங்கள் வரும்போது எவ்வளோ சந்தோஷத்தில் வரீங்களோ அந்த உங்களை ரிசீவ் பண்ணும் போதும் அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாகணுங்கிறதுனால தான் முதலமைச்சர் இம்மீடியட்டாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உடனே கொடுக்குறோம். ரொம்ப நன்றி அண்ணா. ஆக்சுவலி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கே ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்துச்சு. அதுக்கு நான் ரொம்ப எங்களோட ஸ்போர்ட்ஸ் சார்பாகவும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ.